ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கோவாவை வச்சு போலி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட்டில் இல்லாத கோவா போலி செய்கிறதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே பிசைஞ்சுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு போலி தட்டுறதுக்கு வரும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பூரணம் செய்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே இனிப்பில்லாத கோவா கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கடையில் வாங்கினது. இது கூடவே ஒரு 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். பவுடர் சுகர்லேயே நான் ஏலக்காய் கலந்துருக்கேன். நீங்கள் பவுடர் வச்சுருந்தாலும் போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலந்து வரும், திக்காகி வரும். இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும்.
இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இந்த பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த கோவா உருண்டையும் எடுத்துக்கலாம். நடுவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரியே எல்லா போலியும் தட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி வச்ச போலியை தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது போலவே இன்னொன்று தட்டி வச்சுருக்கேன். அதையும் தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோவா இனிப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டு. உள்ளுக்குள்ளே கோவா ஸ்டஃப்பாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.